நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்கும் இல்லையா? அந்த நம்ம ஆஃபீஸ்ல அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்கை நம்ம முடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான ப்ரொடெக்ஷன்ஸ், எதுல இருந்து ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டார்க் ஃபோர்ஸஸ்ல இருந்து எப்படி நாம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது த்ரூ கிரேட் இன்வெகேஷன் மூலியமா, அதை தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒளியை நம்ம என்ன செய்யணும்னா இமேஜின் பண்ணணும். ஒளியை நாம எங்க இமேஜின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தலைக்கு 2 அடி மேல நீங்க என்ன செய்யணும்னா அந்த ஒளியை என்ன செய்யணும்னா விஷுவல் பண்ணி பார்க்கணும். அந்த ஒளியை நீங்க எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கோங்கன்னா நினைச்சுக்கோங்க. ஒரு கேண்டில நீங்க இப்ப தலைக்கு ஒரு 2 அடி மேல ஏத்தி வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி நீங்க என்ன செய்யுங்கன்னா பாருங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஒளியை சின்ன லைட்டா தான் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். சோ நம்ம என்ன செய்யறோம்னா இது மாதிரி நம்ம விஷுவல் பண்றோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது எதுக்காண்டி நம்ம பண்றோம்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயம் இந்த ஒளி நம்ம விஷுவல் பண்ணும் போது நடக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல சக்சஸ் என்ன செய்யும்னா கிடைக்கும். இப்ப எப்படி நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம கூடவே இருப்பாங்க, இருந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளை பற்றி பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவா என்ன செய்வாங்கன்னா தாட் போடுவாங்க. நம்மளுடைய சக்சஸ என்ன செய்ய மாட்டாங்கன்னா என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இவங்க எப்படி பண்ண போறாங்க, இவங்க எப்படி முடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னா நிறைய தாட்ல என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. நம்ம கூடவே இருந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இது என்னதான் மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளை நோக்கி ஒரு அட்டாக் மாதிரி என்ன ஆகுதுன்னா ஒரு தாக்குதல் மாதிரி நம்மளுக்கு ஏற்படும். இந்த தாக்குதல் என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆறால ஒரு கிளவுட் மாதிரி என்ன ஆயிடும்னா ஒரு ஃபார்ம் ஆயிடும். பிளஸ் அதனாலதான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய முயற்சி பண்ணிருப்பீங்க, ஆனா பாத்தீங்கன்னா நிறைய தடைகளா வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா நான் இவ்வளவுக்கான முயற்சி பண்றேன், எல்லாமே நடக்கும், அந்த கடைசி நிமிஷம் பாத்தீங்கன்னா நம்ம கையை விட்டு என்ன செஞ்ச மாதிரி இருக்கும்னா போன மாதிரி இருக்கும். பிளஸ் பாத்தீங்கன்னா கிளைண்ட் வருவாங்க, நல்லா பேசுவாங்க, எல்லா ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்பாங்க, ஆனா என்ன மாட்டாங்கன்னா அந்த வீட்டுல போய் சொல்றேங்க அப்படின்பாங்க, ஆனா நம்மளுக்கு கிடைக்காம என்ன செஞ்சிரும்னா போயிடும். அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த டார்க்கான ஃபார்மேஷன் இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆரா ஃபுல்லா நம்மளுக்கு ஒண்ணு இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஆராக்குள்ள எப்படி இருக்கும்னா இந்த எனர்ஜி தான் என்ன செய்யும்னா நிறைய நம்ம ஆராக்குள்ள இருக்கும். இல்ல இது மாதிரியும் ஒண்ணு இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பர்டிகுலரா அந்த பர்சனை பத்தி உங்களுக்கு கிளியரா தெரியும். இந்த நபர் தான் நம்மள என்ன செய்யறாருன்னா நம்மளை பற்றி ஒரு தாட், ஒரு அட்டாக் பண்றதுக்கு காரணமா இருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியுது. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இம்மீடியட்டாவே என்ன செஞ்சுக்கலாம்னா உங்களுக்குள்ள அந்த நபருடைய எனர்ஜி உங்களை தாக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இம்மீடியட்டாவே என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த ஒளியை நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா உங்க தலைக்கு மேல விஷுவல் பண்ணிக்கலாம். இது விஷுவல் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சென்டர் ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் சென்டர் என்ன செய்யப்படும் பாத்தீங்கன்னா அழகா தூண்டப்படும். பிளஸ் பாத்தீங்கன்னா அது தூண்டப்படும் போது இது நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் சென்டர். அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுக்குள்ள பாத்தீங்கன்னா டிவைன் எனர்ஜி நிறைய என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். நம்ம பேசிக் பிராணிக் ஹீலிங் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த சென்டரை பத்தி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற சிம்பிளான டெக்னிக் எல்லாம் நம்மளுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சொல்லி கொடுத்திருப்பாங்க. பிளஸ் நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா ஸ்கேன் பண்ணியும் நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா பார்த்திருப்போம். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது இந்த சென்டர் எவ்வளவு பெருசாகுது, நம்மளுக்குள்ள எவ்வளவுக்கான டிவைன் எனர்ஜி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா பார்த்திருப்போம். பிளஸ் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இப்ப இந்த இடத்துல ஒளியை நினைச்சிட்டோம். நினைச்ச உடனே நம்மளுக்கு என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா அபரிதமான டிவைன் எனர்ஜி நம்மளுக்குள்ள ஃப்ளோ ஆகுது. பிளஸ் நீங்க இன்னொரு விதமாவும் நினைச்சு பாருங்க. இப்ப ஒரு ரூம் இருட்டா இருக்கு. அந்த ரூம்குள்ள நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு கேண்டில் எடுத்துட்டு போறீங்க. போன உடனே என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா அந்த இருள் எல்லாம் என்ன செஞ்சிருதுன்னா காணாம போயிடுது இல்லையா?
அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் சென்டருக்குள்ள நீங்க அந்த ஒளியை நினைச்ச மாத்திரத்துல நம்மளுடைய ஆறால் இருக்கக்கூடிய இந்த இருள், இந்த நெகட்டிவான எனர்ஜி நம்ம மேல நிறைய போட்டிருக்காங்க இல்லையா, அந்த எனர்ஜி எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா குறைய ஆரம்பிக்கும். அதோட எஃபெக்ட் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா போக ஆரம்பிக்கும். அது போக ஆரம்பிச்சாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பிளாக் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா ஓபன் ஆக ஆரம்பிக்கும். அப்ப நம்ம போகக்கூடிய பாத்துல வந்து சக்சஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும்னா நிறைய கிடைக்கும். இது ஒண்ணு கிடைக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பர்சனை வந்து அவங்களே வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவங்கள காட்டி கொடுத்துடுவாங்க. இந்த நபர் தான் நம்மளை பற்றி நினைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்னா ஒரு நம்மளுடைய நாலேஜுக்கு வந்து என்ன செய்யும்னா தெரியவும் வரும். அப்ப நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா அந்த நபர் கிட்டக்க நம்ம கேர்ஃபுல்லா இருப்போம். அந்த எனர்ஜில வந்து நம்ம எப்படி இருப்போம்னா கேர்ஃபுல்லா இருப்போம். இது ஒரு விஷயம் நடக்கும். பிளஸ் வந்து இந்த ஒளியை நினைக்கும் போது இன்னொரு விஷயமும் நம்மளுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்குள்ள வந்து ஏதாவது பெயின் இருந்ததுன்னு வைங்களேன், உடம்புல ஆறால ஏதாவது ஒரு பெயின், ஒரு நோய், ஒரு சஃபரிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கும் முக்கியமான காரணமா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டார்க் எனர்ஜி தான் பெயின், சஃபரிங்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன செய்யுதுன்னா நம்மளுக்குள்ள கொடுக்குது. அப்ப இந்த ஒளியை வந்து நீங்க எவ்வளவு தூரம் விஷுவல் பண்றீங்களோ, ஒளியை எவ்வளவு தூரம் உங்களுக்குள்ள கொண்டுட்டு வரீங்களோ, வர வர வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயின், சஃபரிங்ஸ் இது எல்லாமே உங்களுடைய ஆறால இருந்து என்ன செஞ்சிடும்னா கம்ப்ளீட்டா போயிடும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கிரேட் இன்வெகேஷன் வந்து 4 டைரக்ஷனை பார்த்து நம்ம என்ன செய்ய போறோம்னா சொல்ல போறோம். அதாவது நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் 4 டைரக்ஷன்லயுமே நம்ம என்ன செய்ய போறோம்னா கிரேட் இன்வெகேஷன் சொல்ல போறோம். இதை எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம்னா லைட்டை பத்தி நம்ம என்ன செய்வோம்னா சொல்லுவோம் இல்லையா. அப்ப நீங்க வந்து எப்படி உங்களை விஷுவல் பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்க தலைக்கு மேல நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு ஒளி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு இந்த ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான எனர்ஜி உண்டு. அப்ப நம்ம எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் நம்ம என்ன செய்யறோம்னா எனர்ஜி வந்து என்ன செய்யறோம்னா நம்ம எடுக்கிறோம். சோ அதுக்காண்டிதான் நம்ம என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு டைரக்ஷனை பார்த்து ஒவ்வொரு திசையை பார்த்து நம்ம என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு பேராகிராஃப் வந்து என்ன செய்வோம்னா சொல்ல போறோம். நீங்க விஷுவலா என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து பண்ண போறோம். பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாக்கு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிளிக் அட்டாக், டார்க் ஃபோர்சஸ் எல்லாம் மெல்ட் ஆகிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க. செகண்ட் பேராகிராஃப் வந்து நம்ம வந்து லவ் பேராகிராஃப். லவ் பேராகிராஃப் சொல்லும் போது உங்களுடைய ஹார்ட்ல வந்து நல்ல வந்து ஒளி வந்து நல்ல பெருசாகிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்க ஒளியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தலைக்கு 2 அடி மேல வந்து என்ன செய்வோம்னா பார்ப்போம், ஒளியை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு. செகண்ட் பேராகிராஃப்க்கு வந்து லவ் பேராகிராஃபை பத்தி படிக்கும் போது உங்களுடைய ஹார்ட்ல வந்து நல்ல ஒளி, அந்த ஒளி வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பாருங்க. இந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஒளி இன்க்ரீஸ் ஆகும் போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் உங்களுக்கு ஃபேமிலி மெம்பரோட யாரோடையாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சரி, இல்ல பெயின் ஏதாவது இருந்ததுன்னா சரி, அதெல்லாம் போற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க. தேர்ட் பேராகிராஃப்க்கு வந்து நம்ம வந்து வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி நீங்க வந்து கண்ணை மூடிட்டு பண்ணும் போதே வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா நினைச்சுக்கோங்க. ஸோ அந்த டைரக்ஷன்ல இருந்து நீங்க என்ன செய்யற மாதிரி பண்ற மாதிரி விஷுவல் பண்ணுங்க. ஸோ பண்ணும்போது உங்களுடைய கிரவுன் சக்ரா இந்த இடத்துல வந்து நல்ல ஒளியை வந்து என்ன செய்யுங்கன்னா கொண்டுட்டு வாங்க. அந்த ஒளி வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் பேராகிராஃப். ஃபோர்த் பேராகிராஃப் வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம்னா சொல்லுவோம். சொல்லும் போது எல்லா டைரக்ஷன்ல இருந்துமே நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னா நல்ல எனர்ஜி கிடைக்கிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்து நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த 3 எனர்ஜி சென்டருமே நல்லா ஆக்டிவேட் ஆகிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா ஒன்று போல ஆக்டிவேட் ஆகிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பேராகிராஃப். லாஸ்ட் பேராகிராஃப் சொல்லும் போது டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர் இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் நம்மளுக்கு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிற மாதிரி நம்மளை சுற்றி சூழ நல்ல இந்த எனர்ஜியால நல்ல ப்ரொடெக்டடா இருக்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வேர்ல்டுக்கு பண்ண போறோம். செகண்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து நம்மளுக்கு பண்ண போறோம். தேர்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் யாருக்கு நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஸோ கண்ணை மூடிக்கலாம். நம்ம இப்போ வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth.
நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த உணர்வால் நிரப்பப்படுகிறது. இப்போ இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியாவிலிருந்து நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான டிசீஸ் எனர்ஜி அவை அனைத்தும் அவங்களுடைய ஆறாவிலிருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த உணர்வால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த அன்பு சக்தியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த அன்பு சக்தியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. நல்ல கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. அவங்களுடைய வில் சக்தியானது கடவுளுடைய வில் சக்தியோட நன்றாக இணைக்கப்படுகிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த உணர்வால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் ஊடுருவி செல்கிறது. இப்போ நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் ஊடுருவி செல்லப்படுகிறது. இப்போ நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜிஸ் அவை அனைத்தும் முழுமையாக அவங்களுடைய கால் பாதம் வழியாக எல்லாமே ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த மூணு சக்தியானது நல்ல எல்லாரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. இது நம்மளுடைய கிரவுன் சக்கரா வழியாக, நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. பிளஸ் நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த உணர்வால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் சுற்றி சூழ இந்த எனர்ஜியால் நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. இப்போ நம்மளுக்கு அப்படியே பண்ண போறோம். நம்மளுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒளியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். எங்க விஷுவல் பண்ண போறோம்னா நம்ம தலைக்கு 2 அடி மேல நல்ல ஒரு கேண்டில் மாதிரியான ஒரு ஒளியை நம்ம என்ன செய்யறோம்னா உருவகப்படுத்திக்கோங்க. விஷுவல் பண்ணி அப்படியே பாருங்க. இப்ப நம்ம எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த்தை பார்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா அப்படியே ஃபேஸ் பண்ணி நம்ம இருக்கோம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல இந்த ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்கு தலைக்கு மேல 2 அடிக்கு மேல இந்த ஒளியானது நல்ல ஆக்டிவேட் செய்யப்படுகிறது. இப்ப இந்த ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் மிகவும் அற்புதமாக இறங்குகிறது. இப்ப இந்த ஒளியானது நம்மளுடைய ஆறாக்குள் முழுவதுமாக ஊடுருவி செல்கிறது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய டார்க் ஃபோர்சஸ் பிளஸ் ஏதாவது நம்மளுடைய நெகட்டிவான எனர்ஜி பீப்புளோடைய விஷயம் ஏதாவது நம்மளுடைய ஆறாவில் ஃபார்ம் ஆகி இருந்ததுன்னா அவை அனைத்தும் நம்மளுடைய ஆறாவில் இருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. இந்த ஒளி பட 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 அந்த ஆறாவில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி எல்லாமே அப்படி மெல்ட் ஆகி
நம்மளுடைய கால் பாதம் வழியாக எல்லாமே கிரவுண்டுக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நம்ம இப்போ எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம்னா சவுத்தை ஃபேஸ் பண்ணி நம்ம இப்போ அப்படியே இருக்கோம். அந்த டைரக்ஷன்ல நம்ம இருக்கோம். இப்போ நம்மளுடைய ஹார்ட்ல வந்து நல்ல ஒளி வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பாருங்க. நல்ல ஒளியானது நம்மளுடைய ஹார்ட் முழுவதும் நல்ல அன்பு சக்தியால் அந்த ஒளியானது நல்ல நம்ம ஹார்ட் முழுவதும் நல்ல ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற மாதிரி பாருங்க. நம்மளுடைய ஆரா முழுவதும் அன்பு சக்தியால் நிரம்பி இருக்கிறது. நம்மளுடைய ஆராவில் ஏதாவது நோயுற்ற சக்திகள், பெயின், சஃபரிங்ஸ், டிசீஸ் எனர்ஜி ஏதாவது இருந்தது அப்படின்னா அவை அனைத்தும், வெறுப்பு, கோபம், எரிச்சல், இரிட்டேஷன், இது மாதிரியான உணர்வுகள் அவை அனைத்தும் நம்மளுடைய ஆராவில் இருந்து அப்படியே நல்ல மெல்ட் ஆகுது. இந்த அன்பு சக்தியானது நம்ம ஆராக்குள்ள எல்லா இடத்துக்குள்ளும் ஊடுருவி செல்கிறது. இது அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி, நெகட்டிவான எமோஷன்ஸ், ராங் ஃபோர்சஸ் அவை அனைத்தும் முழுமையாக இந்த லவ் சக்தியால் உடைக்கப்படுகிறது. இப்போ அது அப்படியே எல்லாம் மெல்ட் ஆகி நம்மளுடைய கால் பாதம் வழியாக எல்லாமே ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. இப்போ நல்ல நம்மளுடைய கிரவுன் சக்ராவில் நல்ல வந்து ஒரு ஜோதி இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணுங்க. வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நம்ம இப்போ அப்படியே இருக்கிறோம். நல்ல அந்த கடவுளுடைய குட்வில் ஆனது மிகவும் அருமையாக நம்மளுடைய கிரவுன் சக்ராவில் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நல்லா பாருங்க. இப்போ நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுக்கு செப்பரேஷன்ஸ், ஈகோ, ப்ரைடு, இது சம்பந்தமான உணர்வுகள் நம்மளுடைய ஆராவில் இருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இது சம்பந்தமான அனைத்து விதமான எனர்ஜிஸ் அவை அனைத்தும் நம்மளுடைய ஆராவில் இருந்து எல்லாமே இந்த எனர்ஜி ஆக்டிவேட் ஆக ஆக எல்லாமே மெல்ட் ஆகி நம்மளுடைய கால் பாதம் வழியாக எல்லாமே ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. இப்போ நம்ம வந்து இந்த 3 எனர்ஜி சென்டரும் நல்ல அழகா ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய தலைக்கு மேல 2 அடிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒளியை விஷுவல் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஒளியை விஷுவல் பண்ணிக்கோங்க. உங்க கிரவுன்ல இருக்கக்கூடிய ஒளியை விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம்னா ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி ஃபேஸ் பண்ணி இருக்கணும். நமக்கு இங்க இருந்து எல்லா விதமான எனர்ஜியும் நம்மளுக்கு நல்ல ஒருங்கிணைந்து நம்மளுக்கு வருது. நம்மளுடைய ஆரா முழுவதும் நம்ம ஆறால இருக்கக்கூடிய எல்லா விதமான ராங் ஃபோர்சஸ், நெகட்டிவான விஷயங்கள் அவை அனைத்தும் மெல்ட் ஆகி எல்லாமே பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இப்போ இந்த 3 சக்தியானதும் இந்த 4 டைரக்ஷன்ல இருந்தும் நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. இந்த 3 எனர்ஜியானதும் 4 டைரக்ஷன்ல இருந்து நம்மளை சுற்றி சூழ வருகிறது. நம்மளை சுற்றி சூழ ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒருத்தரை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பருடைய தலைக்கு 2 அடிக்கு மேலே ஒரு ஒளியை வந்து என்ன செய்யுங்கன்னா விஷுவல் பண்ணிக்கோங்க. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல கடவுளுடைய நல்ல அருமையான ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக நம்ம ஃபேமிலி மெம்பருடைய அவருடைய கிரவுன் சக்ராவில் தலைக்கு மேல இருக்கக்கூடிய 2 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி சென்டர்ல நல்ல ஒளியானது வந்து இறங்குகிறது. இப்போ அந்த ஒளியானது அவருடைய ஆராவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவையில்லாத குணங்கள், நெகட்டிவான எனர்ஜி, நெகட்டிவ் ஃபோர்சஸ் அவை அனைத்தும் அவருடைய ஆராவில் இருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. இந்த ஒளியானது வர வர ஆராக்குள் வந்து நல்ல பிரைட்னஸ் வருது. ஆறால இருக்கக்கூடிய டார்க் எனர்ஜி, டார்க் ஃபோர்சஸ் அவை அனைத்தும் அப்படியே நல்ல மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகி அப்படியே அந்த நம்ம ஃபேமிலி மெம்பருடைய கால் பாதம் வழியாக பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பருடைய ஹார்ட் சக்ரால வந்து நல்ல ஒரு ஒளி இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்காங்கன்னா சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth.
இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பரோடைய அந்த ஹார்ட் சக்கரால இருக்கக்கூடிய அந்த ஒளியானது நல்ல அழகா நல்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க. அவருடைய ஆறாவிலிருந்து ஆங்கர், ஹேட்ரட் பிளஸ் அவருக்கு தேவையில்லாத பெயின், சஃபரிங்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவை அனைத்தும் அவருடைய ஆறாவிலிருந்து எல்லாமே மெல்ட் ஆகி அவருடைய கால் பாதம் வழியாக எல்லாமே பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பருடைய கிரவுன் சக்கராவில் நல்ல ஒரு ஜோதி இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணுங்க. இப்போ அவர் எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி இருக்காருன்னா வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி அவர் ஃபேஸ் பண்ணி இருக்காரு. இப்ப கடவுளுடைய குட்வில் ஆனது அவருக்குள்ள முழுமையா வந்து இறங்குது. அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ, ப்ரைடு, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் பிளஸ் வந்து சப்ரஸ்ட் எமோஷன்ஸ், இது எல்லாமே செப்பரேஷன்ஸ், இது எல்லாமே அவருக்குள்ள இருந்து என்ன செய்யுதுன்னா அப்படியே மெல்ட் ஆகுது. அவருடைய ஆறாவில இருந்து ஜெல்லஸ், ப்ரைடு எல்லாமே அவருடைய ஆறாவில் இருந்து இது சம்பந்தமான அனைத்து விதமான டார்க் ஃபோர்ஸஸ் எல்லாமே பிளஸ் சைக்கிளிக் அட்டாக் ஏதாவது இருந்ததுன்னா அவை அனைத்தும் அவருடைய ஆறாவில் இருந்து நல்ல மெல்ட் ஆகி அவருடைய கால் பாதம் வழியாக பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்போ அவருக்குள்ள வந்து இந்த 3 எனர்ஜி சென்டரும் நல்லா ஆக்டிவேட் ஆகுது. அவருடைய தலைக்கு 2 அடி மேல பிளஸ் அவருடைய ஹார்ட் சென்டர்ல, அவருடைய கிரவுன் சென்டர்ல இந்த 3 ஒளியானதும் நல்ல ஜொலிக்கிற மாதிரி என்ன செய்யுங்கன்னா விஷுவல் பண்ணுங்க. இந்த 3 ஒளியும் ஜொலிக்க அவருடைய ஆறாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ராங் எனர்ஜி, டார்க் ஃபோர்ஸஸ், சைக்கிளிக் அட்டாக் ஏதாவது இருந்ததுன்னா பிளஸ் அவருக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய பிளாக், தடை அவை அனைத்தும் அவருடைய ஆறாவில் இருந்து எல்லாம் மெல்ட் ஆகி அவருடைய கால் பாதம் வழியாக எல்லாமே பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இப்போ 4 டைரக்ஷன்ல இருந்தும் அவருக்கு தேவையான ப்ரொடெக்ஷன்ஸ், வழிநடத்துதல், பாதுகாப்பு இவை அனைத்தும் அவருக்கு கிடைக்குது. அவருடைய ஆறாவை சுற்றி சூழ இவை அனைத்தும் போடப்படுகிறது. அவரை சுற்றி சூழ ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguruji Minili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings for the deeper understanding of this great invocation. Thank you in full faith. So be it. மெதுவா inhale பண்ணிக்கலாம், மெதுவா exhale பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையோடு திறந்து கொள்ளலாம்.